ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபில்லிங் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் A4 ஷீட்டோ ரெக்கார்டோ லைன்ஸ் போட்டுக்கோங்க ஸ்கேலில். நெக்ஸ்ட்டு வந்து நான் லெஃப்ட் டு ரைட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன், அப் அண்ட் டவுன் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கேன். எங்கெல்லாம் ப்ளஸ் கோடு ஜாயின் ஆகுதோ அங்கெல்லாம் 4 டாட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 4 டாட் மட்டுமே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் போடுற மாதிரி ஒரு டிசைன் வரும். அது தவிர்த்து மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட் வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் ஒரு ஃபில்லிங் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு லெஃப்டில் ரைட்டில் ஒரு டாட் வைக்கிற மாதிரி, அதாவது அந்த 4 டாட்டையே நம்ம ப்ளஸ் மாதிரி பிரித்து லெஃப்ட் ரைட்டில் ஒரு டாட்டு ஒரு டிசைன் ஆகும். இப்போ ஃபில் பண்ணுறேன் பாருங்கள், இது மாதிரி தான். இப்போது இந்த ஒரு ஃபில்லிங்கே நீங்கள் 3ஆக போடலாம். அந்த மாதிரி 3 டிசைனாக போடுங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 4 டாட் வைக்கிறோம், அது ஒரு பாக்ஸ் ஃபினிஷ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு மேலே அந்த ப்ளஸ் இருக்கிற இடத்துல மேலே ஒரு டாட் கீழே ஒரு டாட் வைக்கிறோம், அது ஒரு ஃபில்லிங். அப்புறம் இன்னொரு பாக்ஸ் போட்டு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு டாட் வைக்கிறோம், இது ஒரு ஃபில்லிங். இதுலேயே நம்ம 3 டிசைன் போடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் வந்து நம்ம புள்ளி வச்சுக்கலாம், ஹார்ட் ஃபில் பண்ணிக்கலாம், ஸ்பைரல் போட்டுக்கலாம். எது வேணாலுமே நம்ம மேக் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். நெக்ஸ்ட் பாக்ஸ் பாருங்கள், அதே மாதிரி தான் நான் வந்து அப் அண்ட் டவுன் லைன்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸ்லாண்டிங்காக போட்டுட்டு வந்து நான் வைன்ஸ் ஃபில் கொடுத்துட்ருக்கேன். அந்த லைன்ஸில் மட்டும் பாருங்கள். இதில் நம்ம எத்தனை டிசைன் பார்க்கலாங்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து வைன்ஸ் மட்டும் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போ ஃபில் பண்ணது மட்டும் ஒரு டிசைனு. இப்போ செகண்ட் டிசைன் போடுறேன். எங்கெல்லாம் இன்ட்டாக இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து நம்ம ஒரு ப்ளஸ் மாதிரி போடுறோம். ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வைன்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு டாட் வைக்கிறோம், இது செகண்ட் டிசைன். தேர்ட் டிசைன் அதே மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு சென்டரில் வந்து ஸ்பைரல் கொடுக்குறோம், இது வந்து தேர்ட் டிசைன். நெக்ஸ்ட் ஒன் வந்து புள்ளி வச்சுட்டு அதை சுற்றி ஃப்ளவர் மாதிரி பெட்டல் கொடுக்குறோம், இது வந்து ஃபோர்த்து டிசைன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ப்ளஸ் கொடுத்துட்டு அது வைன்ஸே தான் கொடுத்துட்டு இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வைன்ஸ் கொடுத்துட்டு சென்டரில் டாட் வைக்கிறது ஒரு டிசைனாக வரும். நான் இன்னும் டாட் வைக்கல மேலே. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து ப்ளஸ் மாதிரி போடுறோம், அதே வைன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பைரல் சென்டரில் கொடுக்குறோம். அதுக்கடுத்து வந்து ஒரு ஃப்ளவர் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி டைமண்ட் மாதிரி ஸ்டார் மாதிரி ஃபில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்டார் மாதிரி ஃபில் பண்ணுறது ஒரு டிசைன். இதிலே உங்களுக்கு வந்து ஒரு 5 டிசைன் வருது. இதுவே நீங்கள் 5 ஃபில்லிங் கொடுக்கலாம். 5 பாக்ஸஸ் போட்டு நான் சொன்ன மாதிரி வைன்ஸு ப்ளஸ் ஃபில்லிங் டாட் சென்டர் டாட் ஒரு ஃபில்லிங்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஸ்பைரல் ஒன்று, ஃப்ளவர் ஒன்று, அந்த ஸ்டார் மாதிரி ஒன்று, இதெல்லாம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஃபில்லிங்க்கு வரும். ஸோ இந்த மாதிரி 4 ஃபில்லிங் போடுங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸ்க்கு வந்து 2 லைனாக ஸ்லாண்டிங் போட்டிருக்கேன், கீழேருந்து மேலே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போட்டிருக்கேன். இதில் வந்து 2 டிசைன் பார்க்குறோம் பாருங்கள். என்னென்னா சென்டரில் மட்டும் அந்த ப்ளஸ் மாதிரி இன்ட்டு மாதிரி ஜாயின் ஆகுறதோ ப்ளஸ் மாதிரி ஜாயின் ஆகுறதோ அந்த சென்டரில் ஒரு புள்ளி வைக்கிறது ஒரு டிசைன் பாக்ஸாக போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து 5 டாட் வைக்கிறோம், சென்டர் ஒரு டாட்டு, சுற்றி 4 பக்கமாக ஒரு டாட் ஒன்று வைக்கிறோம், இது தேர்டு. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா சென்டரில் அந்த ப்ளஸில் டாட் வைக்காமல் அந்த ப்ளஸ்ஸை சுற்றி மேலே 4 டாட் வைக்கிறோம். ஸோ அது வந்து 3. இந்த 3 ஃபில்லிங்குமே நம்ம 3 டிசைன் போடலாம். இந்த ஒன்றுத்துலேயே நான் உங்களுக்கு 3 சொல்லியிருக்கேன், இது 3மே நீங்கள் போடலாம். சென்டரில் இருக்கிற ஸ்பேஸில் நம்ம ஸ்பைரல் கொடுத்துக்கலாம், ஹார்டின் கொடுத்துக்கலாம், ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஸ்டார் மாதிரி கொடுக்கலாம், ஃப்ளவர் மாதிரி கொடுக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். பார்ட்ரு வந்து நிறைய நமக்கு வந்து ஃபில்லிங் வந்து நிறைய நமக்கு பின்ட்ரெஸ்ட்டில் கிடைக்கும். நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும், நீங்கள் அதெல்லாம் வச்சு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் நான் ஸ்லாண்டிங்காக கொடுத்துட்டு அது கீழே குட்டி குட்டியாக வந்து ஹம்ப்ஸ் கொடுக்குறேன். நான் ஹம்ப் வந்து குட்டி குட்டியாக தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் லைன் போடுறேன் பாருங்கள். அதுக்கு மேலே போட்டுறதுக்கப்புறம் இந்த லைன்லேயும் நம்ம ஹம்ப்ஸ் கொடுக்க தான் போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு அது கொடுத்துட்டு இது கொடுத்தா தான் நமக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். 2 லைனையும் போட்டுட்டு போடும்போது நம்மளால் ப்ராப்பராக போட முடியாது. இப்போ இதுக்கு சென்டரில் நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்த மாதிரி ஸ்பைரலோ ஒரு ஸ்டாரோ டாட்டோ வைக்கலாம். இது நான் வந்து ஹார்டின் பண்ணுறேன். இது எப்படின்னா நம்ம டியர் ட்ராப்ஸ் 2 டைப் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. மேலே ப்ரெஷர் கொடுத்து அப்படியே இழுத்து விடுறது ஒரு டைப்பு,
டாட் வச்சுட்டு லைட்டாக நம்ம எம்டி கோனை டிப்பில் இழுத்து கொடுக்குறது செகண்ட் டைப். அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இதுதான் வந்து ஹார்ட்டின் ஷேப் வரும் நமக்கு. இந்த ஃபில்லிங் முடிஞ்சது பாருங்கள். ஹார்ட்டின் தான் நான் கொடுத்து உள்ளே ஃபில் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசைன் அதே நான் சேம் ஸ்லாண்டிங் லைனு லெஃப்ட் டு ரைட்டு அப் அண்ட் டவுனில் சிங்கிள் லைன் கொடுத்துருக்கேன், டபுள் லைன் கிடையாது. இப்போ அந்த லைனுக்கு பக்கத்துலலாம் நான் வந்து ஒரு மாதிரி ஃப்ளவர் நம்ம கர்வ் கொடுத்து வரையோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்டு வரேன் பாருங்கள். எல்லா லைன்ஸ்லேயுமே எல்லா பாக்ஸ்குள்ளேயுமே நம்ம அந்த ஃப்ளவரை நம்ம கொடுக்க போகிறோம். இந்த ஃப்ளவருமே வந்து 2 டைப்ஸில் போடுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு பார்டர் டிசைனு, ஃபில்லிங் டிசைனு. இது சென்டரில் வந்து ஃப்ளவர் கொடுத்துட்டு புள்ளி வச்சுக்கலாம். அந்த சென்டர் பார்ட்டை வந்து நம்ம அந்த சென்டர் பார்ட்டை நம்ம ஃபில் பண்ணலாம், இல்லை ஷேடிங் கொடுக்கலாம். நான் இது ஃபினிஷ் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். நீங்கள் லைனாக ஒவ்வொரு லைனாகவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பாக்ஸாகவும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் ஃபில்லிங் கொடுக்குறேன் பாருங்கள். இதுதான் ஃபில்லிங். ஷேடிங்கிறது நம்ம எம்டி டிப்பு கோனை வச்சு ஏற்கனவே போட்டிருக்க அந்த கோனை லைட்டாக ஷேட் பண்ணி விடுறது ஷேடிங். நான் வந்து ஃபில்லிங் கொடுக்குறேன். அந்த ஃப்ளவருக்கு நடுவில் வந்திருக்கு பாருங்கள், அதை வந்து நான் ஃபில்லிங் கொடுத்துட்ருக்கேன். இது வந்து சென்டரில் நமக்கு அந்த நம்ம கோட்டுக்கு பக்கத்தில் போட்ட அந்த லைன்ஸ் அழகாக தெரியும். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து சேம் அதே தான், ஸ்லாண்டிங் லைன் போடுறேன். வந்து ஜிக்ஸாக்டில் போடுறேன் பாருங்கள். ஸ்லாண்டிங் லைனை நான் ஜிக்ஸாக்டில் போடுறேன். ஃபஸ்ட்டு லெஃப்ட் டு ரைட் போடுறோம், அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுனில் போடுறோம். அதுவுமே ஸ்லாண்டிங்காக தான் போட போகிறோம். இந்த ஸ்லாண்டிங் இந்த ஜிக்ஸாக் ஃபில்லிங் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டாட்டு, ஒரு பாக்ஸ் எடுத்து இன்னொரு டாட்டு. செகண்ட் லைனில் ஃபஸ்ட்டு வந்து ஷேடிங் கொடுக்குறோம். இதுதான் வந்து எம்டி கோனில் வந்து நம்ம கோனில் மெஹந்தி வராமல் எம்டி கோனை அப்படி ஏற்கனவே போட்ட நம்ம ஏற்கனவே லைன்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஜிக்ஸாக், அதிலேருந்து நம்ம வந்து ஷேடிங் கொடுக்குறோம். அதாவது ஒன்று ஒன்றா ஸ்கிப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஷேடிங் ஒரு டாட்டு, ஷேடிங் ஒரு டாட்டு, மறுபடியும் ஒரு ஷேட் பண்ணுறோம். அதுக்கடுத்து ஒரு ஷேடிங், ஏற்கனவே ஷேடிங்க்கு கீழே ஒரு டாட் வரணும். இந்த மாதிரி கொடுத்தா தான் டிஃப்ரெண்ட் தெரியும். இப்படி வேணால் கொடுத்துட்டா அது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நெக்ஸ்ட் வந்து 2 லைனாக போட்டிருக்கேன் பாருங்கள். அதே ஸ்லாண்டிங் லைன் தான். லெஃப்ட்லேருந்து ரைட்டு, ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொடுத்துருக்கேன். இதில் வந்து 2 லைன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து ஃபில்லிங் ஏற்கனவே ஒரு டிசைன் இதே மாதிரி போட்டோம். அதுக்கு நம்ம சிங்கிள் லைன் தான் போட்டிருக்கோம். இதை வந்து டபுள் லைன் போடுறோம். டபுள் லைன் போட்டுட்டு நம்ம அந்த ஃப்ளவரில் ஷேட் கொடுக்க போகிறோம், ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். நடுவில் டாட் எல்லாத்துலேயும் டாட் வச்சுட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் இருக்கிற அந்த டாட் வைக்கிற இடத்துல நம்ம ஃபில்லிங் கொடுத்தோம் இல்லைங்களா, இதில் வந்து அந்த ஃப்ளவர் நம்ம லைனுக்கு பக்கத்தில் கர்வாக ஒரு மாதிரி கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் தான் நம்ம ஃபில்லிங் கொடுக்க போகிறோம் பாருங்கள். அது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். அதை விட இது பார்க்க இன்னும் நமக்கு அழகாக தெரியும். சென்டரில் 2 லைன் போட்டால் தான் நமக்கு இந்த டிசைன் வந்து அழகாக தெரியும். சிங்கிள் லைன் போட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியாது, ஃபுல்லாக ஒரு மாதிரி மிங்கிள் ஆன மாதிரி தெரியும். தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்டது நம்ம சிங்கிள் லைன் போட்டோம், செகண்ட் போட்டது வந்து டபுள் லைன் போட்டோம். ஃபஸ்ட்டு போட்டதில் நம்ம சென்டரில் ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். இப்போ போட்டிருக்க டிசைனில் அந்த கர்வ் மாதிரி கொடுத்தோம் பார்த்திங்களா, செமி சர்க்கிள் மாதிரி, அதில் வந்து நம்ம வந்து ஃபில்லிங் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே ஸ்லாண்டிங் மாதிரி தான் போட்டுட்டு இதில் வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம இந்த டிசைனை நம்ம கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் அது மட்டும்தான் கொடுக்க போகிறோம், வேறு எதுவும் இதில் எதுவும் கொடுக்கறதில்ல. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே 2-3 டிசைனில் ஒரு பாக்ஸ்லேயே உங்களுக்கு 2-3 டிசைன் சொல்லி கொடுத்துருப்பேன். அது ஒவ்வொரு பாக்ஸ்க்கும் ஒவ்வொரு டிசைனாக போடுங்க, ஒரே பாக்ஸில் எல்லா டிசைனையும் போடாதீங்க. மெஹந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ப்ராக்டிஸ் கோன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கோன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத வீடியோவுக்கும் நான் எப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம பாக்ஸாக போடுறோம். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே ஸ்லாண்டிங்காக போட்டோம். இப்போ வந்து நம்ம பாக்ஸாக போடுறோம். பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸில் நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக லைன் போட்டுட்ருக்கோம், கிராஸாக போட்டுட்ருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து நான் ப்ரூச் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய சேனல் பாருங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. அட்லீஸ்ட் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் அடுத்தவங்களுக்காவது ரெக்கமெண்ட் ஆகும். அவங்களாவது என்னோடய வீடியோஸ் பார்ப்பாங்க. நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணாட்டியும் அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ் இருக்கும் இல்லைங்களா? ஸோ என்னோடய வீடியோஸ்க்கு அட்லீஸ்ட் லைக்காவது கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்ல. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிளாஸ் ப்ரூச் கிளாஸ் அண்ட் மெஹந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ப்ரூச் கிளாஸ் வந்து நான் 299 ஃபீஸ் வாங்குகிறேன். 3 மந்த்து கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் தான், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் சென்டரில் ப்ளஸ் பாயிண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ளஸ்ஸாக போட்டுட்டு அந்த ப்ளஸ்ஸையும் அந்த கார்னரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி போடுறது. நமக்கு ஒரு ஃப்ளவர் டைப் கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம சென்டரில் டாட் வைக்கும் போதெல்லாம் ப்ரெஷர் கொடுத்து டாட்டு ஃபினிஷ் ஆனதும் நம்ம கோனில் இருக்க ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு டாட் நம்ம வைக்கணும். இல்லாட்டி நம்ம கோனில் வந்து அந்த மெஹந்தி வெளியில் வரும். அது எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் சேம் பாக்ஸ் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நான் கார்னரில் குட்டி குட்டி பாக்ஸாக போடுறேன். போட்டுட்டு மேலே கார்னர்லேருந்து அந்த பாக்ஸோட கார்னர்லேயும் நான் லைன்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபில்லிங் கொடுக்குறேன். ஷேடிங் கிடையாது, நான் ஃபில்லிங் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த பாக்ஸை நம்ம பாதியாக பிரிச்சுருக்கோம் இல்லைங்களா? அதில் பாதியில் வந்து கீழே லைன்ஸாக கொடுக்குறேன். லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் வந்து ஷேட் பண்ணுறேன். இது ஃபில்லிங் கிடையாது, ஷேடிங். நம்ம எம்டி டிப் வச்சு தான் ஷேட் பண்ணணும். நம்ம கோனில் வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணக்கூடாது. கோன் வந்து எம்டியாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்க லைன்ஸில் இருந்து தான் நம்ம வந்து அந்த ஷேட் பண்ணுறோம். பாருங்கள், இந்த ஷேடிங் முடிஞ்சது. நம்ம அந்த சென்டரில் ஃபில் பண்ணும்போது தான் நமக்கு அந்த கோனில் வந்து ப்ரெஷர் கொடுத்து ஃபில் பண்ணுறோம். பட் ஷேடிங் பொறுத்த வரைக்கும் எம்டி டிப்பாக இருக்கணும். கோனை வந்து தொடச்சிட்டு எம்டி கோனில் ஷேடிங் கொடுங்க. சேம் அதே தான் இதுக்கும் நான் பாக்ஸ் போடுறேன். பாக்ஸ் போட்டுட்டு சேம் ஸ்லாண்டிங்காக லெஃப்ட் டு ரைட்டு நான் ஸ்லாண்டிங் லைன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அந்த நம்ம ஸ்லாண்டிங் போட்டிருக்கிறதுல ஒரு குட்டி டைமண்டும் அதுக்கு மேலே ஒரு பெரிய டைமண்டும் நான் போடுறேன். இதில் நான் உங்களுக்கு 2 சொல்லியிருப்பேன், 2 டிசைன் சொல்லுவேன் பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி ஒரு பாக்ஸில் ஒன்று, இன்னொரு பாக்ஸில் ஒன்று போடுங்க. அந்த ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்க டைமண்ட் ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்க டைமண்ட் மட்டும் ஃபில் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டில் கீழே இருக்க டைமண்ட், அதுக்கு கீழே இருக்க டைமண்டையும் ஃபில் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிராஸாக போடுறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு பாக்ஸாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி கிராஸ் போட்டுட்டு ஆப்போசிட்டில் லைன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு அந்த கிராஸ் பண்ணியிருக்கிறதுக்கு சென்டர்லேயும் லைன் ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் தெரியும். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இப்போ போடுறேன் பாருங்கள். அந்த லைன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே ஒரு லைனு, அதுக்கப்புறம் ஆப்போசிட் லைனாக குட்டி குட்டியாக போடணும். அப்போ தான் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும். இல்லாட்டி ஒரு மாதிரி இருக்கும்.